அம்பிகைக்கு வந்து நவராத்திரி, ஆடல் வல்லானுக்கு வந்து ஒரே ராத்திரி மகா சிவராத்திரி. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நாள். வருகிற வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி அதிகாலையிலிருந்து மறுநாள் காலை அதிகாலை வரைக்குமே அற்புதமான நேரங்கள் வாய்ந்த ஒரு திருநாள். சிவபெருமானினுடைய அருளை பெறுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா மகா சிவராத்திரி. எத்தனையோ விரத நாட்கள் இருக்கு, எத்தனையோ விழாக்களும் இருக்கு நம்ம ஐயனுக்கு. ஆனாலும் அத்தனையிலும் ஒரு சிறப்பு பெற்ற ஒரு நாள் அப்படின்னு சொன்னா மகா சிவராத்திரி தான். வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். மகா சிவராத்திரி ரொம்ப ஒரு கோலாகலமா, ரொம்ப ஒரு ஆரவாரமா வருகிற வெள்ளிக்கிழமை நம்ம கொண்டாட காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய திருவிழா. நம்ம அப்பா, நம்மை படைத்தவர், அகிலத்தை ஆளக்கூடியவர், இப்படி எல்லாமுமானவர், இந்த உலகத்தை கட்டி காத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ரட்சிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாபெரும் திருநாள் இந்த மகா சிவராத்திரி திருநாள். ஒவ்வொரு மாதமுமே நம்ம சிவராத்திரி கொண்டாடிட்டு தான் இருப்போம். ஆனால் இந்த சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தசி நாளில் வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த பாவங்களை கழித்து புண்ணியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த நாளிலே செய்யக்கூடிய விரதங்களும் வழிபாடுகளையும் தப்பி தவறி கூட விட்டுடாதீங்க. ஏன்னா நம்ம சிவபெருமான்கிடமிருந்து வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான புண்ணியங்களை பெறதை தவிர்த்திடக்கூடாது. சரியா? இப்போது இந்த ஒரு அற்புதமான நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் அறியாமல் இந்த நாளிலையும் நீங்கள் சேர்த்து கொள்ளக்கூடிய பாவங்கள் நிறைய இருக்குது. அதை பற்றி தெளிவான விளக்கம் கூறவே இந்த ஒரு பதிவு. சிவராத்திரி, அதுவும் மகா சிவராத்திரி, ஈசனுக்கு உரிய அற்புதமான ஒரு திருநாள். இந்த நாளில் சிவனினுடைய அருளாசியை பெறக்கூடியது அப்படின்றது மட்டுமல்லாமல் குலதெய்வத்தினுடைய அருளையும் பெற்றுக்கிறதுக்காக நிறைய பேர் குலதெய்வத்தினுடைய கோவிலுக்கு போவோம் இல்லையா? அந்த குலதெய்வ கோவில் பெரிய கோவிலா சின்ன கோவிலா அப்படிலாம் இருக்காது. சிறு சிறு தெய்வங்கள் குலதெய்வங்களாக இருந்தாலும் அங்கே சென்று நம்மளுடைய வழிபாடு முறைகளை நம்ம செய்வோம். அப்படி செய்யக்கூடிய இடங்கள்ல நாம் தவற விடக்கூடியது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சிவன் சில இடங்கள்ல அம்பாள் தான் குலதெய்வமாக இருப்பாங்க, கருப்பசாமி இருப்பாங்க, முனீஸ்வரன் இருப்பாங்க, ஐயனார் இருப்பாங்க, அம்பாள் பெண் தெய்வங்கள் இருப்பாங்க. ஆனால் நம்ம அன்றைய தினம் ஒரு விஷயம் விடுறோம் அப்படின்னா அது சிவனை வழிபாடு பண்ணுறதை விட்டுடுறோம் குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க. ஆனால் அன்றைக்கு நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னாலும் அன்றைக்கு நாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுடைய புகைப்படத்திற்கோ அல்லது ஒரு சின்ன ஒரு சிவனினுடைய சிலைக்கோ நாம் செய்யக்கூடிய பூஜைகளை கண்டிப்பாக செய்யணும். நம்ம ஒரு சின்ன ஒரு சிவன் சிலை இருக்குது, இல்லை புகைப்படம் இருக்குது, அதற்கு மாலை போட்டு அதற்கு நெய்வேத்தியம் வைத்து நம்ம அற்புதமாக அவரை வணங்கி விட்டுட்டு குலதெய்வத்தினுடைய ஆலயத்திற்கு செல்லணும். இல்லைண்ணா எங்களுக்கு பக்கத்தில் சிவனினுடைய கோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அன்றைய நாளில் வீட்லேயும் வழிபாடுங்கிறது நிச்சயம் இருக்கணும். வெள்ளிக்கிழமை, அதாவது வரக்கூடிய 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே இருந்து மறுநாள் காலை அதிகாலை வரைக்குமே நமக்கு அன்றைய தினம் முழுக்கவே புனிதமான ஒரு விசேஷமான நேரங்கள் நிறைந்து இருக்கக்கூடியது. அப்போ அன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பவர்கள் விரதம் இருங்க, இல்லை அப்படிங்கிறவங்க என்னால் ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்க முடியாது அப்படின்னு உடல்நிலை சரியில்லாத நபர்கள் இரவு மட்டுமாவது அந்த 4 கால பூஜையில் கலந்துக்க முடிஞ்சால் கலந்துக்கங்க, பக்கத்தில் ஆலயங்கள் இருந்தால். அப்படி ஆலயங்கள் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க வீட்டிலையே 4 கால பூஜையில் ஐயா உங்களுக்கு நெய்வேத்தியம் வச்சு தீபாரதனை காமித்து பால் தண்ணீர் நீங்கள் அருந்தி உங்களுடைய விரத முறைகளை கடைபிடிக்கலாம். இப்போது குலதெய்வ கோவிலுக்கு போகிறவங்க வீட்டில் சிவனை வழிபாடு பண்ணிட்டு தான் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது புண்ணியம். இல்லை நாங்கள் வீட்டில் வழிபாடு பண்ணுறோம் குலதெய்வ கோயிலுக்கு போகலன்றவங்க வீட்லேயும் பூஜை செய்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு செல்லணுங்கிறது தான் புண்ணியம். இப்படிப்பட்ட ஒரு நாளில் அம்மா நாங்கள் பெரிய கோவில்களுக்கு போகணுமா அப்படின்லாம் சில பேர் கேள்விகள் எல்லாம் இருக்குது. அப்படியெல்லாம் கிடையாது. எங்கே இருந்தாலும் நம்மளுடைய வழிபாடு அப்படிங்கிறது அவரை நினைத்து உள்ளன்போடு ஒரு சின்னதாக ஒரு சிலை இருந்தாலும் அந்த சிலைக்கு அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. முக்கியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அன்றைக்கு ஐயனுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகங்களில் உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும். அது பாலாக இருக்கட்டும், தயிராக இருக்கட்டும், நெய்யாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக அந்த ஆலயங்களுக்கு உங்களுடைய பூஜைக்கோ அல்லது அவருடைய அபிஷேகத்துக்கோ அல்லது நெய்வேத்தியத்திற்கோ உகந்த ஒரு பொருட்கள் நீங்கள் அந்த கோவிலுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய புண்ணியம். நம்மளுடைய கர்மாக்கள் சார்ந்த பாவ புண்ணியங்கள் கழிக்கிறது மட்டும் இல்லை,
அதே போல நம்மளுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் அந்த குடும்பத்தில் இருந்தாலுமே அதிலிருந்து மீண்டு ஒரு புதுமையான ஒரு இன்னைக்கு இந்த சிவராத்திரி இருக்குது, இன்னைக்கு பூஜை முறைகளில் கலந்துக்கிட்டோம், நாங்கள் வந்து சிவாலயங்களுக்கு சென்று அன்றைய தினத்தை நாங்கள் முழுமையாக விரதம் கடைப்பிடிச்சு நாங்கள் பூஜை முறையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்னா புதுமையாக பிறப்பெடுப்பதற்கு சமம் இந்த ஒரு அற்புதமான நாளில் கிடைக்கும். ஆக இந்த நாளை வந்து யாரும் தவற விட்டுடவே கூடாது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் தவற விட்டுவிடக்கூடாது. கண்டிப்பாக சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னா, வில்வ இலை வந்து வீட்லேயும் நீங்கள் சிலையோ புகைப்படமோ இருக்கும்போது அது மாலையாகவோ அல்லது வில்வ இலை வந்து அந்த வில்வ பழம் இருக்கு இல்லையா, அந்த ஓட்டிலேயே வில்வ இலைகள் நிறைத்து அவருக்கு அந்த வில்வ இலைகளால் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அதை வந்து நெய்வேத்தியமாக கூட அந்த வில்வ பழத்தில் வில்வ இலைகளை ஐயனுக்கு வைக்கலாம். அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே போல் நீங்கள் கோவிலுக்கு போகும்போதும் வில்வ இலையால் செய்த மாலைகள் அல்லது வில்வ இலை மட்டும் பறித்தாவது கொண்டு போய் அவருக்கு அபிஷேகத்திற்கு வில்வ இலைகள் கொடுக்கலாம். பால் தயிர் வந்து கண்டிப்பாக அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது பூர்வ ஜென்ம பாவங்கள் வந்து கண்டிப்பாக கழிக்கப்படும். இப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்று நீங்கள் எல்லாருமே சிவனினுடைய அற்புத பலன்களை பெற்று நலம் பல பெற்று ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழணும். நமது நாகபுரத்திலையும் சிறப்பாக ஐயனுக்கு வந்து மறு பிரதிஷ்டை நடக்க இருக்குது. ஏற்கனவே நமக்கு ஐயனுக்கு வந்து பிரதிஷ்டை நடந்து சிவன் ஜெகதீஸ்வரனாக இந்த ஆலயத்தில் வீற்றிருந்து மக்களுக்கு அருள்பாலிச்சு கொண்டு இருக்கிறாரு. இருந்தும் இன்றும் அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஆலயம் இங்கே எழுப்பி அந்த ஆலயத்தில் மகா யாகம் நடத்தி அவருக்கு வந்து பிரதிஷ்டையும் நடக்க இருக்குது. நிறைய விசேஷங்களும் இருக்குது. முக்கியமாக வந்து எப்படி பாவங்கள் இந்த நாளிலையும் பாவங்கள் எப்படி சேர்த்துக்கிறாங்க அப்படின்னா, கோவிலுக்கு போய் விரதம் இருக்கிறவங்க வேறு ரூபங்களில் என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்களில் தான் வந்து அவங்களுடைய நேரத்தை கழிச்சிட்டே இருக்கிறது. அது வந்து மிக மிக தவறு. அதில் முக்கியமாக என்னென்னா மொபைல் பார்க்குறது. இந்த மொபைல்லையே பார்த்துட்டே வந்து சும்மாவே மொபைல் பார்த்துட்டு 12 மணி 1 மணிக்கு தான் தூங்குவீங்க. உண்மைதானே? அதே மாதிரி அந்த விரத நாட்கள்லையும் போய் முழிச்சுட்டு இருக்கோன்ற பேரில் முழுதாக புண்ணியங்கள் பெறுவதே கிடையாது. என்ன செய்கிறோம் அப்படின்னா மொபைலில் பார்க்குறோம், அதில் வர்ற என்டர்டெயின்மெண்டான விஷயங்களை பார்த்துட்டு நேரத்தை போக்கடிக்கிறதுல கண்டிப்பாக பலன் கிடையாது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யவே கூடாது. முடிந்த வரைக்கும் சிவனினுடைய சிவபுராணம் திருவாசகம் படிக்கிறது, சிவனினுடைய பஞ்சாட்சர மந்திரங்கள் படிக்கிறது, சிவனை பற்றிய அரிய வரலாற்று கதைகளை வந்து உள்வாங்கிக்கிறது, அந்த 4 கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த நாளினுடைய விரதத்தை கடைபிடிக்கணுமே தவிர அதை தவிர்த்துட்டு சும்மா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தோம், கதை பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு இருந்தால் அதற்கு முழு பலன்கள் கிடைக்காது. வீட்டில் என்ன செய்வாங்கன்னா பல பேர் நாங்கள் இன்றைக்கி வந்து சிவராத்திரி நாங்கள் விரதம் கடைப்பிடிக்கிறோன்ட்டு பெருசாக டிவி போட்டுட்டு அதில் நைட்டு எல்லாம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதிலெல்லாம் வந்து பலன் கிடையாது. அவருக்கு சார்ந்த மந்திரங்கள் அவருக்கு சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம என்ன பண்ணினாலும் அவர் ஏற்றுக்கொள்வார். சரி, அதனால் தெரிஞ்சோ தெரியாமையோ இந்த மாதிரியான தவறுகளை பண்ணி அற்புதமான நாளில் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்களை மிஸ் பண்ணிடாதீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் உண்மையாக அன்றைய ஒரு தினம் மட்டும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறது. கோவிலுக்கு போகிறவங்களா இருந்தால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஒரு பீரோவில் வச்சுட்டு முதல்ல இந்த சாவியை தொலைச்சிருங்க. அதை தேடுற ரூபமாக கூட ஒரு முழுக்க தேடிடுங்க. சரியா? அதனால் இந்த மொபைலை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலை அப்படின்னா அன்றைய நாளில் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படும். அன்றைய தினத்தில் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள் வந்து பல 1000 மடங்கு சக்திகளோடு இறைவனுடைய அருளாசிகள் இறக்கக்கூடிய தன்மை அப்படியே மேலேருந்து இறங்குது அவருடைய அருளாசிகள். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய மனமும் நம்மளுடைய செயலும் தூய்மையானதாக உள்ளன்போடு பயபக்தியோடு இருக்கும்போது அதை அழகாக பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திற்கு மிகப்பெரிய பிடிமானம் இன்றைய நாளில் கிடைக்கக்கூடிய சிவனினுடைய அருள், அதை முழுமையாக பெற்றுக்கங்க. இன்றைய தினத்தில் ஒரு அற்புதமான இந்த திருநாளை பற்றி உங்களுக்கு விளக்கம் அளித்ததில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. சிவராத்திரி மகா சிவராத்திரியில் இறைவனுடைய அத்தனை அருளாசிகளையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய வழியாக நீங்கள் அனைவரும் பெற்று நலமோடு வளமோடு மகிழ்ச்சியாக துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன். நன்றி, வணக்கம்.